நீங்கள் கோடிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணி அதுக்குள்ள ஒரு கோர்ஸ் வாங்கிட்டு அந்த கோர்ஸில் மொதல் 5 லெசன் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம்லாம் போடுவோம், அவுட்புட்லாம் வர வச்சுருவோம். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டே போக சான்சஸ் இருக்குது. ப்ரோக்ராமிங் வந்து கஷ்டம், நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராமிங்லாம் வராது, நம்மளுக்கும் இதுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு தோன்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கோடிங் படிக்கும்போது எப்படி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு படிக்கிறோமே தவிர எதுக்கு ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது படிக்கவே மாட்டோம். நம்ம ஒரு விஷயத்தை எதுக்கு பண்ணுறோம், எதுக்கு ஒரு ஃபார் லூப் எழுதுறோம், ஒரு அரேனா என்னது, அது எதுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு வேரியபிள்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன, எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம இதெல்லாம் எழுதுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியாமையே எப்படி எழுதுனா அவுட்புட் வரும்ன்றதை மட்டும்தான் நம்ம படிப்போம். ஸோ ஆரம்பத்தில் ஏதோ ஓகே இது போட்டால் வந்துடும், போட்டால் அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். பட் அட்வான்ஸ் கான்செப்ட் போகும்போது பேசிக்ஸோட எதுக்குன்ற பதில் கிடைக்கல அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புரியவும் புரியாது, எதுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னே தெரியாமல் நம்ம பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், மெமரைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். வாழ்க்கையில் எதை பண்ணாலும் இதுக்கு தான் இதை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஆன்சர் நம்மக்கிட்ட இருந்தால் தான் அது மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வரும். இந்த வீடியோ முடியும் போது ஓகே இதுக்கு தான் ப்ரோக்ராமிங் பண்ணுறோம் போல அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட வெளியே போவீங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோவில் ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. ஒரு லைன் கோடு கூட இல்லாமல் ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. தம்ப்நெயில் பார்த்துட்டு எப்படி கோடிங்கே இல்லாமல் இவன் ப்ரோக்ராமிங் சொல்லி தருவான் அப்படின்ற ஒரு டவுட் இருந்திருக்கும் உங்களுக்கு. எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே console.log hello world அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் தூக்கி தூரம் போட்டு ப்ரோக்ராமிங்னா என்ன, நம்ம கம்ப்யூட்டர் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பேசிக்கலி எனக்கு ஒரு வேலையை பார்க்கணும், அந்த வேலையை நிறைய வாட்டி பார்க்கணும், எனக்கு அதை பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் தான் கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் கிட்ட போயிட்டு தம்பி இந்த மாதிரி வந்துச்சோம்னா இந்த வேலையெல்லாம் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறோம். எப்போல்லாம் அந்த வேலையை பார்க்கணுமோ அந்த கம்ப்யூட்டர் கிட்ட போய் அதை சொல்கிறோம். அந்த கம்ப்யூட்டர் நம்ம சொன்ன வேலையை கரெக்டாக பண்ணி முடிக்குது. இவ்வளோ தான் ப்ரோக்ராமிங். நம்ம வந்து ஒரு டீ கடை போடுறோம்னு வச்சுப்போம். அந்த டீ கடையில் ஒரு டீ மாஸ்டர் தேவை. நம்ம கடையில் கம்ப்யூட்டர் தான் டீ மாஸ்டர். இப்போ இந்த என்டையர் சினாரியோவில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படின்றது பயங்கரமான ஒரு எஃபிஷியன்ட் ஒர்க்கர், ஆனால் ஒரு குழந்தை. நீ போய் டீ போடு அப்படின்னு சொன்னால் டீ போடாது, ஏன்னா டீ போட தெரியாது. அதுக்கு எந்திரன் படத்தில் எப்படி டிவி போடு அப்படின்னா டிவி எடுத்து கீழே போட்டுருவோம், அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் வந்து டீ போடு அப்படின்னு சொன்னால் டீ போட தெரியாது. டீனா என்னது, டீ போடுறதுனா என்னது, எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். முதல்ல பாலை காய வை, அந்த பாலை காஞ்சி வரும்போது நீ டீ தூள் தூக்கி உள்ளே போடு, அதுக்கப்புறம் நீ வந்து இஞ்சி ஏலக்காய் எது வேணுமோ அதை எடுத்து உள்ளே போடு, மறுபடியும் கொஞ்சம் கொதிக்க வை, அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் சர்க்கரையை போட்டு அந்த கொதிச்ச பாலை ஃபில்டர் பண்ணி அந்த டம்ளரில் ஊற்று, ஒரு 2 வாட்டி ஆற்றி நீ கொடு, இவ்வளோ தான் டீ போடுறது அப்படின்ற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொன்னால் மட்டும்தான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். பட் கம்ப்யூட்டர் இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னது, இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் ஒரு வாட்டி கூட பிசுறு தட்டாமல் அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணும். ஸோ நம்மளோட வேலை என்னது, அந்த டீ மாஸ்டர் கிட்ட நம்ம எக்ஸாக்ட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி வரி பண்ணவே தேவையில்லை. நம்ம என்ன சொன்னோமோ அதை அப்படியே கரெக்டாக பண்ணி முடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்காது, நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிங்கனாலும் கவலை கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், அது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா இந்த வீடியோவில் எல்லா லாங்குவேஜ்க்கும் காமனாக இருக்கக்கூடிய அப்சல்யூட் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸான வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கண்டிஷனல்ஸ், லூப்ஸ், அரேஸ், ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் இது எல்லாத்தையுமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஒரு லைன் கோடு கூட இல்லாமல். எப்படி கோட் அடிக்கணும், எப்படி சின்டாக்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பல பேர் இருக்காங்க. பட் அப்படி படிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோ பைத்தானோ ஜாவாவோ படிக்கும் போது லெட்ஸ் கிரியேட் அ வேரியபிள் அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்டாக எதுக்கு அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். லெட்ஸ் ரைட் அ லூப் அப்படின்னு சொன்னால் எதுக்கு இந்த லூப் எழுத போகிறோம், அந்த லூப் என்ன பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் சின்டாக்ஸ் மட்டும் படித்தா போதும், அந்த சின்டாக்ஸை மெமரைஸ் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. இந்த வீடியோ நான் யூஸ்வலாக போடுறதோட கொஞ்சம் லென்த்தாக இருக்க சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பார்ட் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமோ அதுக்கு சாப்டர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கிப் பண்ணி போய்க்கலாம். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பார்ட் 2 தேவைப்படுது, அட்வான்ஸ் கான்செப்ட்ஸை ஒரு லைன் கோட் கூட இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? பேசிக்கலி ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இன்புட்டை கொடுக்குறோம், அந்த இன்புட்டை வச்சு ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை இந்த ப்ராசஸ் மூலிமா வர வச்சுக்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம எழுதுகிற கோடு. ஸோ இந்த கோடை வச்சு இந்த மாதிரியான இன்புட்ஸ் எதை கொடுத்தாலும் அதே மாதிரியான ப்ராசஸை பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை எத்தனை வாட்டி வேணால் வர வச்சுக்கலாம். ஒரு வாட்டி கூட பிசுறு தட்டாமல் கரெக்டாக வரும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ப்ரீ ப்ராசஸ்டு ஸ்டெப்ஸ். அதெல்லாம் இந்த ஸ்டெப் தான் பண்ணி ஆகணும், இதை தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லெட்ஸே வந்து உங்ககிட்ட ஒரு கால்குலேட்டர் இருக்குது. இப்போது இந்த கால்குலேட்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு 5 எழுத்துறீங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ் எழுத்துறீங்க, அதுக்கப்புறம் செஸ் எழுத்துறீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு அப்படின்ற பட்டன் எழுத்துறீங்க. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் என்ன காட்டும், கரெக்டாக 11 காட்டும். இதில் வந்து நீங்கள் 5 + 6 அப்படின்றது வந்து இன்புட்ஸ். இது ஈக்குவல் டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு 5ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு, 6ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு, நடுவில் ப்ளஸ் இருக்குது. அப்போ இதை ஆட் பண்ணி என்ன ரிசல்ட்டோ அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது உள்ள ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு.
அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்து எனக்கு 11 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. பட் இதே மாதிரி நான் ப்ளஸ் ஆப்ரேட்டர் வச்சு வேறு 2 இன்புட் கொடுத்தாலும் அதே மாதிரி அந்த 2 நம்பர் ஆட் ஆகி எனக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. ஸோ இதில் ப்ராசஸ் என்னது, இங்கே நடுவில் இருக்க ப்ளஸ்ஸு தான். இந்த ப்ளஸ் வந்து கால்குலேட்டருக்குள்ளே போய் எப்படி இந்த 2 நம்பர் ஆட் ஆகுது அப்படின்றது தான் நம்ம எழுத போகிற கோடு. இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த நடுவில் எழுதுகிற ப்ராசஸ் தான் வந்து நம்ம எழுத போகிற கோடு அப்படின்னு சொல்லிட்டோம். பட் இந்த ப்ராசஸ் வந்து எந்த மாதிரியான இன்புட் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராசஸ் ரன் ஆகணும் அப்படின்றதும் சொல்லிட்டோம். இப்போது 5ம் 6ம் கொடுத்து நான் ஆட் பண்ண சொன்னால் எனக்கு 11 வருது. அதே ப்ராசஸ்க்கு நான் 7ம் 11ம் கொடுத்தேன் அப்படின்னா 18 வரணும் எனக்கு, கரெக்டாக? ஸோ இதுவும் மாறும். பட் நடுவில் கொடுத்துருக்க ஆப்ரேஷன் சேம் தான் அப்படின்றதுனால நம்ம இதை வந்து எப்படி காமனாக எழுதுறது என்னோடய ப்ராசஸில் போயிட்டு, நான் வந்து இப்போ என்னோடய ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு 5ம் 6ம் வந்துச்சு அப்படின்னா நீ ஆட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எழுதி முடிச்சுன்னு வைங்களேன். நான் வேறு எந்த நம்பர் கொடுத்தாலும் என்னோடய இது தப்பாக ஒர்க் ஆகும். எல்லாத்துக்குமே 11 தான் கொடுக்கும். நான் 7 11 கொடுத்தாலும் 11 தான் ஆன்சர் கொடுக்கும். நான் 10 12ன்னு கொடுத்தேன் அப்படின்னாலும் அதுக்கு எனக்கு ஆன்சர் 11 தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதுறது எனக்கு செட் ஆகாது. அப்படின்னா நான் 5 + 6ன்னு எழுதிட்டு போயிடலாம்ல. எதுக்கு வந்து நான் கோடிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ கோட் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய அவுட்புட் மாறி வரணும். பட் நடுவில் பண்ணுற ப்ராசஸ் அதே தான் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து வேரியபிள்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வேரியபிள்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ளே வருது. வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல ஏதோ ஒரு பிளேஸ் ஹோல்டர் வச்சுக்கிறோம். இந்த பிளேஸ் ஹோல்டரில் என்ன வேணால் வரலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்துடணும், அவ்வளோதான். இப்போ நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏதோ ஒரு அவுட்புட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த எக்ஸ் என்னவானா இருக்கலாம், ஒய் என்னவானா இருக்கலாம். இது என்ன வந்தாலும் அதை ப்ளஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுத்துடணும். இதுதான் என்னோடய ப்ரோக்ராம். ஸோ இப்போ நான் 5 + 6 அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக 5 ஆகிடும், ஒய் வந்து ஆட்டோமேட்டிக்காக 6 ஆகிடும். எனக்கு அதோட அவுட்புட் என்னது 11 வந்துடும். நான் அடுத்த வாட்டி 7யும் 11யும் கொடுக்குறேன் அப்படின்னா 7 வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸுக்கு போயிடும், 11 வந்து ஒய்க்கு போயிடும். அதோட அவுட்புட் என்னது எனக்கு 18 வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு காமனான ஒரு ப்ரோக்ராம் விச் வில் ஒர்க் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் ஃபார் சிமிலர் ஆப்ரேஷன்ஸ். இதுதான் வந்து வேரியபிள்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராம்குள்ளே நம்ம காமனாக எழுதணும், எந்த மாதிரியான இன்புட் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய காமன் கோடு ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல எந்த இது வேணால் மாறி வரலாம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம காமனாக பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். இந்த டேட்டா டைப்ஸ் வந்து பயங்கர கன்ஃபியூசிங்கான ஒரு கான்செப்டாக இருக்கும் யூஸ்வலாக. பட் பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான டேட்டா வச்சு ஹேண்டில் பண்ண போகிறோம் ப்ரோக்ராம்குள்ளே, நம்ம வந்து ஒரு நம்பர் வச்சு ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ண அடிஷன் மாதிரி, இல்லை சில வார்த்தைகளை வச்சு ஹேண்டில் பண்ணுவோம், இல்லைனா ஒரு சிங்கிள் லெட்டர் மட்டும் வச்சு கூட ஹேண்டில் பண்ண சான்சஸ் இருக்குது. நீ வந்து என்ன செக்ஷன் பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட செக்ஷன் எடுத்து காட்டணும். இது வந்து ஒரு லெட்டர் மட்டும் தான், கரெக்டாக? இப்போ நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 11.02 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரலாம். இது வந்து டெசிமல் நம்பர். ஸோ இதுக்கு வந்து ஒரு தனி டைப் இருக்கும். இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்ப்பா கம்ப்யூட்டருக்கு அதுவே தெரியாதா, நம்ம 11.02 இது கூட ஃப்ளோட் நம்பர்னு தெரியாது அப்படின்னா, கம்ப்யூட்டர் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எல்லாமே தெரிஞ்ச ஒரு குழந்தை மாதிரி. ஸோ நம்ம சொன்னால் அது பண்ணும், ஆனால் நம்ம சொன்னால் மட்டும்தான் பண்ணும், அதுவாக எதுவுமே பண்ணாது. ஸோ இப்போ நான் டெசிமல் நம்பர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த டெசிமல் நம்பருக்கு நான் டெசிமல் நம்பர் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடணும். அப்போ தான் வந்து ஓகே டெசிமல் நம்பர் கொடுக்க போறியா, இதை வச்சு நான் ஆட் பண்ணி விட்ருவேன். டெசிமல் நம்பர் கொடுத்து இதை பண்ண சொல்கிறியா, ஓகே நான் பண்ணுவேன். ஸோ இது ஒரு டேட்டாவோட டைப்புக்கும் நம்ம ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக பேரில் என்ன சொல்லுதோ அதே தான். டேட்டா டைப்ஸ்னால் யூஸ்வலாக என்ன இருக்கும், இன்டீஜர் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்கூல்லேயே மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. இன்டீஜர் அப்படின்னா நம்பர்ஸ், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் வந்து இன்டீஜர்ஸ். வேர்ட்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்குன்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா மல்டிபிள் கேரக்டர்ஸை ஒன்றா சேர்த்து போட்டால் அது வேர்டு. இப்போது எனக்கு வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 லெட்டர் நான் சேர்த்து ஒன்றா கோர்த்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்குன்றதுனால ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்படி வேணால் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். பட் ஒரு லெட்டரை நம்ம வந்து லெட்டர் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நார்மலாக இருக்குது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சொன்னதால நல்லாயிருக்கும் ப்ரோக்ராமிங்கில். அதனால் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்டீஜர், ஸ்ட்ரிங்கு, கேரக்டர், இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னா இதை வந்து சிம்பிளாக ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். இது 4 வந்து ரொம்ப காமனான டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம போன ப்ரோக்ராமில் 5 + 6 11 அப்படின்னு எனக்கு வரணும். இதுதான் வந்து என்னோடய ப்ரோக்ராமாக இருந்துச்சு அப்படின்னா லெட்ஸே நான் வந்து இதுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், அதாவது டெசிமல் நம்பரை வச்சு நான் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறேன் அப்படின்னா நான் எக்ஸையும் ஒய்யும் போட்டேன் இல்லையா, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் என்னவா வரும் அப்படின்றத நான் கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து எக்ஸ் + ஒய் ஈக்குவல் டு அவுட்புட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வைங்க. இப்போ எக்ஸு ஒய் இருக்குது. ஏதாவது ஒரு குதர்க்கமான ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், நான் வந்து எக்ஸுக்கு பதிலாக ஏ கொடுத்துருவான், ஒய்க்கு பதிலாக பி கொடுத்துருவான். ஏவும் பியும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கம்ப்யூட்டர் தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடும்.
இதனால தான் நம்ம டேட்டா டைப்ஸை வச்சு நம்ம வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் வந்து ஒரு இன்டீஜராக இருக்கணும், ஒய் வந்து ஒரு இன்டீஜராக இருக்கணும். இப்போ இந்த ரெண்டுமே இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னா தான் நீ வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை பண்ணி அவுட்புட்டை காட்டணும் அப்படின்றத சொல்லணும் நம்ம. ஸோ சப்போஸ் இந்த இடத்துல குதர்க்கமான மனுஷன் வந்து ஏபி அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் கொடுத்தான் அப்படின்னா அப்போ வந்து ஏன்றது ஒரு இன்டீஜர் கிடையாதுப்பா, நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக நம்ம ப்ரோக்ராமுக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து காமன் டேட்டா டைப்ஸ் நம்ம ப்ரோக்ராமிங்கில் இருக்கிறது. இதை வச்சு நம்ம நிறைய ஹேண்டில் பண்ணுவோம். நீங்கள் ஆக்சுவலாக கோடிங்குள்ளே கோட் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னும் சில அட்வான்ஸ் டேட்டா டைப்ஸ் இருக்கும். பட் இப்போதைக்கு இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஸோ இது ரெண்டு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு கரெக்டாக. இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங் அப்படின்ற கான்செப்ட்டுக்குள்ளெல்லாம் போக போகிறோம். பட் கோடே அடிக்க போகிறது கிடையாது. பேசிக்காக நீங்கள் எந்த கோடிங் எடுத்தாலும் இந்த சில பேசிக் கான்செப்ட்ஸ் மேலே தான் வந்து பில்ட் ஆகிருக்கும். எப்படி வந்து இங்கிலீஷில் எந்த வார்த்தையை எடுத்தாலும் பேசிக்கான ஏபிசிடியில் கொஞ்சம் கலந்து போட்டு தானே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கண்டிஷனல்ஸ். கண்டிஷனல்ஸ்னால் என்னது? நம்ம கண்டிஷனல்ஸ் அப்படின்னு சொன்னாலே பேர்லேயே இருக்குது, ஏதோ ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி என் ப்ரோக்ராம் மாறப்போகுது, அவ்வளோதான். இப்போ லெட்ஸே நம்ம வந்து ஏதோ ஒரு கிளாஸில் ஒரு டீச்சராக இருக்கும்னு வச்சுப்போம். இந்த கிளாஸ் டீச்சர் நம்ம தான். இதுக்கு வந்து ஏதோ ஒரு எக்ஸாமை வச்சுட்டோம். இப்போது நம்ம வந்து பேப்பரை கரெக்ஷன் பண்ண போகிறோம். இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாஸா இல்லை ஃபெயிலா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ இந்த பாஸா ஃபெயிலா அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணுறது? நம்மக்கிட்ட ஒரு இது சொல்லியிருக்காங்க, 40 மார்க்குக்கு மேலே இருந்துச்சுன்னா பாஸு, 40 மார்க்குக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபெயில். இதுதான் வந்து நம்மளோட கண்டிஷன். இப்போ என்கிட்ட மொத்தம் 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுப்போம். நான் என்ன பண்ணணும்? 50 ஸ்டூடெண்ட்டோட ஒரு மார்க்கையும் போய் பார்த்து அது வந்து 40க்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பாஸு, 40க்கு கம்மியாக இருந்தால் ஃபெயில் அப்படின்ற மாதிரி ஒன்றுன்னா போய் பார்த்து போட வேண்டியது இருக்குது. பட் இதுக்கு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எழுதிடலாம் நம்ம. கரெக்டாக நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதுவோம்? நம்ம உள்ளே ஏதோ ஒரு மார்க் வரப்போகுது. இப்போ ஸ்டூடெண்ட்டோட மார்க் எடுத்துக்கிட்டோம். நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து என்ன டேட்டா டைப்பாக இருக்கும்? நீங்கள் டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்டீஜர் டேட்டா டைப். ஏன்னா மார்க் வந்து மோஸ்ட்டாக நம்பர்ஸாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்காது, பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்கும். டெசிமல் மார்க்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும். நம்ம வந்து மார்க்கை ஒரு இன்டீஜராக போட்டுட்டோம். மார்க்குன்றதான் என்னோட வேரியபிள் நேமே. ஸோ அந்த மார்க்குன்றது என்ன நம்பர் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும். கரெக்டாக எந்த மார்க்கை கொடுத்தாலும் அந்த மார்க்கு பாஸா அந்த மார்க் ஃபெயிலா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரோக்ராமே எனக்கு அவுட்புட் கொடுக்கணும். இதுதான் என்னோடய டாஸ்க். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? மார்க் வந்து கிரேட்டர் தேன் 40 இருந்துச்சு அப்படின்னா நான் பாஸ்ன்னு கொடுக்கணும். கரெக்டாக. ஆனால் அதே மார்க் வந்து லெஸ் தேன் 40 இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபெயில்னு கொடுக்கணும். இதுதான் வந்து என்னோடய டாஸ்க். இதுதான் நடக்கணும், இதுவும் நடக்கணும். ஆனால் ரெண்டுமே நடக்கக்கூடாது. ஒன்று இது நடக்கணும், இல்லைனா இது நடக்கணும். இது ரெண்டுமே எப்படி நடக்கும்? நடக்க சான்சஸ் இல்லை இல்லையா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி என்னோடய கோடோட அவுட்புட் மாறுது. இந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா இந்த அவுட்புட் வரணும், இந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா இந்த அவுட்புட் வரணும். அதுக்கேற்ற மாதிரி என் கோடு மாறுது. இந்த இடத்துல தான் எனக்கு ப்ரோக்ராமிங்கில் கண்டிஷனல்ஸ் ஹெல்ப் ஆகும். இந்த சினாரியோவை இப்போ நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? அப்படியே சொல்லுங்கள் பார்ப்போம். இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தேன் 40 பாஸ், இஃப் மார்க் இஸ் லெஸர் தேன் 40 ஃபெயில். இதையே தான் நம்ம ப்ரோக்ராமிங்கில் எழுத போகிறோம். அதுதான் வந்து நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் இந்த கண்டிஷனாக இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்தை பண்ணு, இல்லை அந்த கண்டிஷன் இல்லை வேறு எதுவும் நடக்குது அப்படின்னா வேறு ஒன்றத்தை பண்ணு, அவ்வளோதான். இந்த டைமில் என்ன ஆகுது? என் ப்ரோக்ராம் இஃப் கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சு, இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதை மட்டும் பண்ணும், எல்ஸுக்குள்ளே போகாது. ஏன்னா ஏதாவது ஒன்று தானே பண்ணணும். இல்லைப்பா நான் கொடுத்துருக்க இஃப் கண்டிஷன் எனக்கு ஃபெயிலாக போச்சு, அது வந்து ட்ரூவாகவே இல்லை அப்படின்னா எல்ஸுக்குள்ளே போயிடும். எல்ஸுக்குள்ளே போயிட்டு அதுக்கு என்ன சொல்லியிருக்கோமோ அதை பண்ணிடும், அவ்வளோதான். ஸோ இதுக்கே வந்து நம்ம சிம்பிளான ஒரு கோடு எழுதணும் அப்படின்னாலே இது உங்களுக்கே புரிஞ்சிடும் பாருங்கள். ஸோ இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தேன் 40 அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வந்து அவுட்புட் வந்து எனக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். எல்ஸ் ரிட்டன் ஃபெயில், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இஃப் ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சு அப்படின்னா இதை மட்டும் பண்ணு, இல்லை இந்த கண்டிஷன் பாஸ் ஆகலை ஃபெயிலாக போச்சு அப்படின்னா எனக்கு இதை மட்டும் பண்ணு. இப்போது நம்மளோட என்டையர் ப்ரோக்ராமே வந்து ஒரே ஒரு வேரியபிளோட நம்பரை பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷனை போடுறோம். அந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா ஒரு விஷயத்த பண்ணுறோம், அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா வேறு ஒரு விஷயத்த பண்ணுறோம். என்னோடய கோடை 2ஆக பிரிச்சுட்டேன் நான். ஒரே கோட். இப்போ நம்ம எந்த மார்க்கு கொடுத்தாலும் நான் வந்து 150 அப்படின்னு கொடுத்தாலும் என் ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகும். என் ப்ரோக்ராமுக்கு நான் 10 அப்படின்னு கொடுத்தாலும் என் ப்ரோக்ராம் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம எழுதியிருக்க ப்ரோக்ராம் சிம்பிளான ப்ரோக்ராம், பட் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது அவுட்புட்டாக மாற்றி கொடுக்குது. இதுதான் வந்து பேசிக்கலி கண்டிஷனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம கிளாஸில் இருந்த 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க்கை எடுத்து பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு ஒரு அழகான ப்ரோக்ராம் எழுதிட்டோம். சூப்பர். நான் ஒரு மார்க்கை கொடுத்தேன் அப்படின்னா
அந்த மார்க்கு பாஸாக ஃபெயிலா அப்படின்றது எனக்கு ப்ரோக்ராம் கொடுத்துரும் எனக்கு. பட் இதில் ஒரு குட்டி பிரச்சனை இருக்குது. நான் கொஞ்சம் சோம்பேறியான ஒரு ஆள், கரெக்டாக. நான் சோம்பேறியான ஒரு ஆளாக இருக்கும்போது இந்த 50 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கையும் எடுத்து ஒன்றா என் ப்ரோக்ராமை ரன் பண்ணணும், கரெக்டாக. என் ப்ரோக்ராம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணணும், இன்புட்டை கொடுத்தா ப்ராசஸ் ஆகி எனக்கு அவுட்புட் வரும். அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தான் எழுதி முடித்தோம், கரெக்டாக. ஸோ ப்ராசஸ் எனக்கு பாஸாக ஃபெயிலா அப்படின்னு செக் பண்ணி சொல்லணும். இதுதான் என்னோடய ப்ராசஸ். நான் இன்புட்டாக கொடுக்குறது என்னது, ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கையும் இன்புட்டாக கொடுக்கணும். எனக்கு அவுட்புட் அந்த ஸ்டூடெண்ட் பாஸாக ஃபெயிலா அப்படின்றது வரும். பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நான் 50 வாட்டி வெயிட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்காக இந்த ப்ரோக்ராம்குள்ளே அமைச்சிக்கிட்டே இருக்கணும். அது எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. நான் எடுத்து இதுக்குள்ளே அனுப்பு, இது உள்ள அனுப்பு, இப்போ இது பாஸாக ஃபெயிலா, இப்போ இது பாஸாக ஃபெயிலான்னு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கரெக்டாக. இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா நம்ம ஒரே விஷயத்தை 50 வாட்டி தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரே விஷயத்தை நான் மறுபடியும் 50 வாட்டி பண்ணுறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியும் 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அதாவது 50 ரோல் நம்பர்ஸ் இருக்குது. அந்த 50 ரோல் நம்பரில் 1ஆம் நம்பர் ரோல் நம்பர்லேருந்து 50 ரோல் நம்பர் வரைக்கும் நம்ம எல்லாரோட மார்க்கும் எடுத்து அனுப்பணும் அப்படின்றதும் தெரியும். ஆனாலும் நம்ம ஒரு நம்பராக எடுத்து ப்ரோக்ராம்குள்ளே ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த நம்பரோட அவுட்புட் வரும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு லூப்பில் போய்கிட்டு இருக்கோம். 50 வாட்டி பண்ண விஷயத்தையே மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையே ஒரு லூப்பில் போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக மாற்றிட்டோம் அப்படின்னா எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு வாட்டி ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னா 50 வாட்டி அதுவே அதை மாற்றி பண்ணி அந்த 50 வாட்டிக்கும் எனக்கு அவுட்புட் வந்துடும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுதான் லூப்ஸ். ஸோ ப்ரோக்ராமிங்கில் லூப்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். ஒரே விஷயத்தை நம்ம எத்தனை வாட்டியோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த விஷயத்தை ஒரு லூப்குள்ளே போட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராமே சரி ஓகே இதை இப்போ 50 வாட்டி பண்ண அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன், யூ கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போது நான் ஒரு லூப் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், கரெக்டாக. ஆனால் இந்த லூப்புக்கு எனக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. மொதல் விஷயம், எனக்கு என்ன தேவை, லூப் நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா எத்தனை வாட்டி ரன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கணக்கு வச்சுக்கிறது ஒன்று தேவை, கரெக்டாக. இப்போது 50 ஸ்டூடெண்ட்ஸ்னால் மார்க்கை எடுத்து பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போது நான் ஒரு 10 ஸ்டூடெண்ட்க்கு ஆல்ரெடி பாஸ் பண்ணி முடிச்சிட்டேன், இன்னும் 40 பாக்கி இருக்குது அப்படின்னா ப்ரோக்ராமுக்கு தெரியணும் இல்லையா, ஓகே நம்ம 10 முடிச்சிருக்கோம், இன்னும் 40 பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஏன்னா இந்த வேரியபிள் தான் கணக்கு வச்சுக்க போகுது. நான் 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ இத்தனை முடிஞ்சிருக்கு, இன்னும் இத்தனை பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வச்சு நான் முடிவு பண்ணிக்க போகிறேன் எத்தனை நம்ம முடிச்சிருக்கோம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன தேவை, எனக்கு எப்போ இந்த லூப்பை நான் முடிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தேவை. கரெக்டாக 50 வரைக்கும் நீ ரன் பண்ணால் போதும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி, நீ இந்த வேரியபிளை 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 50 வரைக்கும் ரன் பண்ணணும். அப்போ தான் 50ல் முடிக்கும். இல்லைன்னா நீங்கள் ஆரம்பித்து விட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு உருட்டி விட்ட லாரி டயர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப 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 முக்கியம். இல்லைனா என்ன ஆகிடும், உங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் சொன்னதபடி அப்படியே பண்ணிடும், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி. ஸோ நீ பாட்டுக்கு ரன் பண்ண அப்படின்னா அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும், நம்ம கம்ப்யூட்டர் செத்து போகிற வரைக்கும். அதனால் இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்போ இந்த லூப்பை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தென் மூணாவது என்ன தேவை, எனக்கு இந்த வேரியபிளை நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு. நம்ம வேரியபிள் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஏன்னா எனக்கு ரோல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது என்ன ரோல் நம்பர் போகணும், 2க்கு போகணும். அதுக்கு அடுத்து என்ன ரோல் நம்பர் போகணும், 3 போகணும். ஸோ ஒரு வாட்டியும் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி முடித்த உடனே அந்த லூப் என்ன பண்ணணும், நம்மளுக்கு இந்த வேரியபிளை எனக்கு 1 இன்க்ரீஸ் பண்ணி விடணும். தென் அடுத்த வாட்டி வரும்போது 2வது ரோல் நம்பர் பார்க்கும், அடுத்த வாட்டி வரும்போது 3வது ரோல் நம்பர் பார்க்குறோம். இதுதான் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்லி இன்க்ரிமெண்ட் அப்படின்னா இங்கிலீஷில் இன்க்ரீஸ் பண்ணி விடுறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேரியபிளில் 1 அப்படின்றத செட் பண்ணி மொதல் ரோல் நம்பரோட மார்க் அமிச்சிட்டோம். தென் 2 அப்படின்னு செட் பண்ணி அதோட மார்க் அமிச்சிட்டோம், அதுக்கு பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு தெரிஞ்சிச்சு. தென் 3 அப்படின்னு அமிச்சு அதோட மார்க் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 அப்படின்னு ஆரம்பித்து நம்ம கொடுத்த கண்டிஷன் எங்கே 50 வரைக்கும் போயிட்டு 50 மார்க்கையும் இந்த ப்ரோக்ராம்குள்ளே அமிச்சு 50 பேரும் பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ இப்போது நம்ம ப்ரோக்ராம் வச்சு எவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க்கை சிம்பிளாக ஒரே ப்ரோக்ராமில் முடிச்சிட்டோம். இப்போ நான் இதே ப்ரோக்ராமை நான் பக்கத்து கிளாஸை கொடுத்தேன், அதுலேயே 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த டீச்சரும் அழகாக இதே ப்ரோக்ராமை ரன் பண்ணி அங்கே என்னென்ன மார்க் வருதோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அவங்க எல்லாருமே பாஸ் ஆஃப் ஆகலான்னு தெரிஞ்சிடும். இதுதான் ப்ரோக்ராமிங்கோட பியூட்டி. நம்ம ஒரே ஒரு வாட்டி தான் ப்ரோக்ராம் எழுதணும், அது எத்தனை வாட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு வாட்டி கூட சொன்னதை தவிர வேறு எதுவுமே பண்ணாது, பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படின்னு கிளியராக கொடுத்துரும். ஸோ இப்போ உங்களுக்கு லூப் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரும், அவ்வளோதான்.
இதுதான் கம்ப்யூட்டர் பண்ணணும். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கரெக்டாக எழுதணும் அதுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்படின்னா அதுவும் அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அவுட்புட்டை கரெக்டாக கொடுத்துரும். நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அப்போ தான் எரர் அடிக்கும். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து அவ்வளோ புத்திசாலிலாம் கிடையாது. அதே ஸ்டெப்பை பண்ணிக்கிட்டே இருக்கும். நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அண்ணே ப்ரோக்ராம் நின்று போச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட மட்டும் சொல்லுமே தவிர அது என்ன பிரச்சனை, அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு எதையுமே சொல்லாது. எங்கே பிரச்சனை வந்துச்சுன்றதை மட்டும்தான் சொல்லும். ஏன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத சொல்லும். இப்போ லெட்ஸே நம்ம 50 ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் எடுத்து அது பாஸா இல்லை ஃபெயிலா அப்படின்றத பார்க்கறதுக்கு ஒரு கோட் எழுதணும். கரெக்டாக? இப்போ இதில் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிட்டான், எக்ஸாமுக்கு ஆப்சண்ட்டாக இருந்துட்டான். இப்போது அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸில் என்ன மார்க் பண்ணுவாங்க, ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏபின்னு போடுவாங்க. நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணோம், நம்ம ப்ரோக்ராம் தான் மார்க் அப்படின்றது ஒரு இன்டீஜராக எதிர்பார்க்குதுல. மார்க் எப்படிப்பா ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்க முடியும், மார்க் ஒரு இன்டீஜர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு உள்ளே வந்துச்சா, இந்த மார்க் 40 விட ஜாஸ்தியாக பாஸு, மார்க் 40 விட கம்மியாக அப்போது ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆஃப் பண்ணிட்டு வரும். கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம கம்ப்யூட்டர் பதறி போயிடும். நான் ஒரு இன்டீஜர் எதிர்பார்த்தேன், ஏபின்னு வருது. இப்போ ஏபி 40 விட சின்னதா, ஏபி 40 விட பெருசாக நம்மளுக்கு தெரியலை. ஸோ எனக்கே தெரியாமல் நான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன், இது வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எரர் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ரெட்டு கலரில் நம்ம ஸ்க்ரீனில் வந்துடும். இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைப்போம், ஓகே போச்சு, என்னவோ பெருசாக பயங்கரமாக நடந்துருச்சு அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இந்த எரர் ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர் சொல்லும். ஏன்டா நான் வந்து ஒரு இன்டீஜரை எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட, ஆனால் நீ வந்து என்கிட்ட ஏபி அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் எதையோ ஒன்று கொடுக்குற, என்னால் எப்படிடா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை சால்வ் பண்ணி முடிச்சிருவோம். இதுதான் வந்து எரர் ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டீபக்கிங்ன்ற வார்த்தையை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க டெவலப்பர் உலகத்தில். டீபக்கிங்கிறது ஒரு பயங்கர ஃபேன்சியான ஒரு வார்த்தை. பேசிக்கலி ஏன் நம்ம ப்ரோக்ராம் வந்து செத்து போச்சு, ஏன் வந்து நம்ம கம்ப்யூட்டர் அழுவுது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி இப்போ வேலை பாடுறா தம்பி அப்படின்னு மோட்டிவேஷன் கொடுத்து அனுப்புறது தான் வந்து டீபக்கிங். இப்போது நம்ம எழுதின லூப்போட எக்ஸிக்யூஷனை பார்ப்போமா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு லூப் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லியாச்சு. இந்த லூப் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், 1லேருந்து ஆரம்பிக்கணும். நீ வந்து 50 வரைக்கும் போகணும். 1ல் ஆரம்பித்து 50 வரைக்கும் போகணும். ஒரு வாட்டியும் வந்து நீ +1 இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரணும் இந்த வேரியபிளுக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ இதுக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறோம், உள்ளே வர மார்க் வந்து 40 விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பாஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணு. உள்ளே வர மார்க் வந்து சப்போஸ் 40 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து எனக்கு ஃபெயில்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இஃப் கண்டிஷன். நீங்களே நிறைய யோசிச்சிருப்பீங்க இங்கே எஃப்எல்ஸ் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நீங்களும் ப்ரோக்ராமர் ஆகிட்டீங்க. ஸோ இதுதான் நம்மளோட லூப். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வேரியபிளை நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம தான் 1லேருந்து 50 வரைக்கும் போக சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ வேரியபிள் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து செக் பண்ணுது, பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்லுது. தென் முடிச்சுட்டு திரும்பி நம்மளோட கோடு இங்கே போகும். ஓகே 1 முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்து +1 பண்ணணும். ஸோ +1 பண்ணி இப்போது வேரியபிள் 2ன்னு ஆகிடும். இப்போ ரெண்டாவதோட ரோல் நம்பர் மார்க் எடுக்கிறோம், அது பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்கிறோம். தென் மூணாவது மறுபடியும் இங்கே வந்துடும். தென் 3 வந்துருச்சு அப்படின்னா 3வது நம்பரோட மார்க் எடுக்கிறோம், அது பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்கிறோம். தென் திரும்பி மேலே போயிடும். 4ஆம் நம்பருக்கு போகுது. இதே மாதிரி 5, 6, 7, 8ன்னு சொல்லிட்டு 50வது நம்பர் வரைக்கும் போகும். 50வது நம்பருக்கு நம்ம மார்க் எடுத்து பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு திருப்பி இங்கே போயிட்டு 51 போக ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்போ தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு பெல் அடிக்கும். ஆஹா, நம்மளை 50 வரைக்கும் தான் போக சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேலே போகக்கூடாது, ஓனர் கோச்சு பார்ப்பல, அதனால் நம்ம இந்த லூப்பை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு 50ஓடு நிறுத்திட்டு இதுக்கப்புறம் இந்த லூப்பில் நம்ம என்ன லைன் எழுதியிருக்கோமோ அந்த லைனோட எக்ஸிக்யூஷனுக்கு போயிடும். இப்படி தான் வந்து ஒரு லூப்போட எக்ஸிக்யூஷன் நடக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட்ஸ்லாம் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கோடு எதுவுமே எழுதலை. கோடு எழுதாமையே நம்ம எதை பேஸ் பண்ணி கோடு எழுத போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் அது. இப்போது நம்ம பார்த்த அதே எக்ஸ்ப்ளனேஷனை ஒரு லாங்குவேஜ்லேயும் வேறு மாதிரி எழுதுவாங்க. அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி சின்டாக்ஸ் மாறும். சின்டாக்ஸ்னால் என்ன, பேசிக்லி இந்த லாங்குவேஜுக்கு இப்படி எழுதுனா புரியும், அந்த லாங்குவேஜுக்கு இந்த மாதிரி எழுதுனா புரியும். ஸோ அதே இஃப்எல்ஸ் கண்டிஷனை வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு மாதிரி எழுதலாம், பைத்தானில் ஒரு மாதிரி எழுதலாம், ஜாவாவில் ஒரு மாதிரி எழுதலாம். ஆனால் உள்ளே பண்ண போகிறது என்னது, அதே கண்ட்ராவே தான் பண்ண போகுது. இப்போ வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ப்ரோக்ராமிங், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பேர் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற இடம் வரும்போது நிறைய பேர் வந்து பயங்கர திக்குவாங்க, திணறுவாங்க. ஏன்னா என்னென்னவோ நடக்கும் இந்த ஃபங்க்ஷனில். பேசிக்கலி ஃபங்க்ஷன்ஸாக எழுதுறது தான் ப்ரோக்ராமிங்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன்னா என்னது, எதுக்கு இந்த ஃபங்க்ஷனை எழுதணும் நான் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் நம்மளுக்கு. கரெக்டாக நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம், ஏதோ ப்ரோக்ராம் பண்ணுது, அது பாட்டுக்கு வருது. கரெக்டாக இப்போது நம்ம வந்து ஒரு பெரிய சிஸ்டம் ஒன்று எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்க.
இந்த சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் செக்கும் பண்ணுறாங்க. யாரோ ஒரு அம்மா வந்து லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதோட ஏஜ் செக்கு நம்ம தான் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இதே வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஏஜ் செக்கும் நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். இதே வந்து ஏதோ ஒரு ரெஸ்டோ பார் போகிறாங்க அப்படின்னா அதோட ஏஜ் செக்கும் நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இது மூணுத்தோட செக்கும் நம்மளோட ப்ரோக்ராம் தான் பண்ண போகுது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை, நம்மக்கிட்ட டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்குறாங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது நம்மளுக்கு. முதல்ல டேட் ஆஃப் பர்த் எடுக்கணும். ஸோ லெட்ஸே வந்து அவங்க 4 ஏப்ரல் 1999 பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். இன்றைக்கி டேட் வந்து லெட்ஸே எனக்கு நவம்பர் 2025 11 அப்படின்னு வச்சுப்போம். இந்த டேட்லேருந்து எக்ஸாக்டாக இந்த டேட் வரைக்கும் என்ன ஏஜ் ஆகிருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம 2025 1999 அப்படின்னு எடுத்தோம்னா எனக்கு அந்த ஏஜ் மட்டும்தான் தெரியும். பட் எனக்கு வந்து நேற்று பர்த்டேவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும் இல்லையா. அதனால் எக்ஸாக்டாக அந்த நாளுக்கு என்ன ஏஜ் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, அந்த ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். இதில் நம்மளுக்கு 2 ஸ்டெப் இருக்குது கரெக்டாக. முதல்ல அவங்க கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த்லேருந்து இன்றைக்கி தேதியில் என்ன ஏஜ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, அந்த நம்ம கண்டுபிடிச்ச ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த 2 ஸ்டெப்பையுமே நம்ம பண்ணணும். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் வந்து இந்த 2 ஸ்டெப் நம்ம பண்ணணும்னு சொல்லியாச்சு. இந்த 2 ஸ்டெப்பை நம்ம அழகாக கோட் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம தான் பெரிய ப்ரோக்ராமர் ஆகிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இந்த 2 செக்கை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம பெரிய ஒரு ப்ரோக்ராம் எடுத்துகிறோம்னு வச்சுப்போம். இந்த இடத்துல வந்து நான் லைசன்ஸுக்கு செக் பண்ண போகிறேன். இந்த இடத்துக்கு வந்து நான் மேரேஜ் செக் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து நான் ரெஸ்டோ பாரு செக் பண்ண போகிறேன். உள்ளே போகலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் என்னென்னோ ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல டேட் ஆஃப் பர்த்தை எடுத்து அதுலேருந்து இன்றைக்கி ஏஜ் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். தென் என்னென்னவோ பண்ணுறோம். இங்கே வந்து மறுபடியும் டேட் ஆஃப் பர்த்தை எடுத்து அதுக்குள்ளேருந்து இன்றைக்கி ஏஜை கண்டுபிடிச்சி தென் அது வந்து 18க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணுறோம். மறுபடியும் இங்கே வந்து என்ன பண்ணுறோம், அதே விஷயத்த டேட் ஆஃப் பர்த் எடுத்து ஏஜை கண்டுபிடிச்சி தென் அது 18க்கு மேலே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்போது ஒரே சிங்கிள் ப்ரோக்ராமில் நான் 3 டிஃப்ரெண்ட் இடத்துல எழுதின அதே 3 லைனை எழுதிக்கிட்டு இருக்கேன். டேட் ஆஃப் பர்த்தை கண்டுபிடிக்கிறோம், ஏஜ் எடுக்கிறோம், அதுலேருந்து 18க்கு மேலே இருக்கான்னு பார்க்குறோம். டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறோம், ஏஜ் கண்டுபிடிக்கிறோம், 18 மேலே இருக்கான்னு பார்க்குறோம். தென் அகைன் டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறோம், ஏஜ் கண்டுபிடிக்கிறோம், 18 மேலே இருக்கான்னு பார்க்குறோம். இந்த 3 லைனை எதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு வாட்டி, இந்த இடத்துல ஒரு வாட்டி, இந்த இடத்துல ஒரு வாட்டி எழுதணும்? இது 3த்தையும் சேர்த்து காமனாக ஒரு இடத்துல எழுதிக்கலாம்ல நான் அப்படின்னா அதுதான் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் எழுத போகிறோம், எலிஜிபிலிட்டி செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுப்போம். இப்போ இந்த எலிஜிபிலிட்டி செக் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எலிஜிபிலிட்டி செக்குக்கு நான் ஒரு டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் கொடுக்க போகிறேன். இந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தேன் அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டி செக் என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஏஜ் எடுத்து அந்த ஏஜ் 18க்கு மேலே இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு எஸ்ஆர்னோ மட்டும் சொல்லும். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 3 லைன் கோடு, இந்த இடத்துல 3 லைன் கோடு, இந்த 3 லைன் கோடெலாம் எழுத தேவையில்ல. இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி செக் எலிஜிபிலிட்டி செக் எலிஜிபிலிட்டி செக் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி இதை மட்டும் நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். இங்கே பண்ணக்கூடிய 3 லைன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆகிட்டு எனக்கு பண்ண வேண்டியது வந்துடும். ஸோ நான் ப்ரோக்ராமில் எத்தனை வாட்டி இதே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாலும் எனக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மியாகும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இல்லைனா எழுதுனதே மறுபடியும் மட்டும் எழுதிக்கிட்டு இருப்போம், அது ஒரு தலைவலி. சப்போஸ் திடீர்னு நாளைக்கே வந்து ஓகே இனிமேல் லைசன்ஸு, மேரேஜ், ரெஸ்டோ பார் எல்லாத்துக்கும் வந்து 18 வயசு இருக்கக்கூடாது, 20 வயசு இருக்கணும் அப்படின்னு வைங்களேன். நம்ம ப்ரோக்ராமில் இருக்க எல்லா இடத்துலையும் போய் 18 அப்படின்னு இருக்கிறத 20 மாற்றிக்கிட்டு இருக்கணும். பட் இப்போ நான் ஃபங்க்ஷனாக எழுதிட்டு காமனாக போட்டேன் அப்படின்னு வைங்களேன், இந்த ஒரே ஃபங்க்ஷனில் போயிட்டு நான் 18 தூக்கிட்டு 20 மாற்றிட்டேன் அப்படின்னா என்னோடய எல்லா இடத்துலையும் நான் எங்கெல்லாம் அதை ரெஃபர் பண்ணியிருக்கணும் ப்ரோக்ராமில் அது எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடும். இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட பயங்கர பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ பேசிக்லி ஃபங்க்ஷன்னா என்னது, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா காமனாக மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய லைன்ஸ் ஆஃப் கோடை நான் எடுத்து கிளப் பண்ணி ஒரே ஒரு இடத்துல எழுதிக்கிறேன். எப்போல்லாம் அதே விஷயத்தை நான் பண்ணணுமோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஓகே இப்போ அது தேவையில்ல, ஓகே இப்போ நான் எலிஜிபிலிட்டி செக் பண்ணணுமா, போய் செக் பண்ணிட்டு வந்துரு. இப்போ எலிஜிபிலிட்டி செக் பண்ணணுமா, அதான் நான் ஆல்ரெடி அந்த 3 நாங்கள் எழுதி வச்சுருக்கேன்ல, அதையே போய் கால் பண்ணி விட்டுக்கோ. அவ்வளோதான், இதுதான் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது வரைக்கும் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு பயங்கர ப்ரோக்ராமரே ஆகிட்டீங்க. இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கான்செப்ட்டை பார்த்துட்டு போயிடலாமே. சும்மா வந்த ஒரு சேக்குக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட்டை பார்த்துட்டு ஜாலி பண்ணுவோம் நம்ம. அந்த கான்செப்ட் தான் வந்து அரேஸ்.
ஐயோ என்னப்பா ஏதோ பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்கிறானே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம கோடே எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ கான்செப்டை பார்த்தாகணுமா, இது வந்து ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய விஷயமே கிடையாது. அரே அப்படின்ற வார்த்தையை பார்த்தா ஆஹா பயங்கர கோடிங் டோய் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பேசிக்கலி அரே அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வேரியபிள் ஒன்று போட்டிருந்தோம் கரெக்டாக. ப்ரோக்ராம்குள்ளே இந்த இடத்துல என்ன வேல்யூ வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி என் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும், அவ்வளோதான். இதுதான் ஒரு வேரியபிள். ஆனால் ஒரு வேரியபிள்னால் என்ன சொன்னோம் நம்ம, ஒரு இன்டீஜராக இருக்கலாம், இல்லை ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லை ஒரே ஒரு லெட்டராக இருக்கலாம், இல்லை டெசிமல் நம்பராக இருக்கலாம், ஏதோ ஒரு கன்றாவி. ஆனால் ஒரே ஒரு இன்டீஜர் தானே சொன்னாங்க. இப்போது என்கிட்ட 50 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்குன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் கரெக்டாக. இப்போ அந்த 50 ஸ்டூடெண்ட்டோட மார்க்கும் நான் எப்படி என் ப்ரோக்ராம்குள்ளே கொடுக்குறது முதல்ல? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உட்காந்து 50 வேரியபிள் க்ரியேட் பண்ணிருப்போம் கரெக்டு தானே. ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3, ஸ்டூடெண்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு 50 டிஃப்ரெண்ட் வேரியபிளை க்ரியேட் பண்ணி 50 நம்பர்ஸை நம்ம ப்ரோக்ராம்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருப்போம். இது வந்து எவ்வளோ தலைவலியான ஒரு வேலை ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 50 வரப்போகுதுன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ இந்த 50ஐயும் சேர்த்து நான் ஒரே டப்பாக்குள்ளே போட்டுறேன். 50 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் இதுக்குள்ளே இருக்குது. நீயே இதை திறந்து நீயே இதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் படித்து நீயே அதுக்கு லூப் ரன் பண்ணி நீயே அது பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு கண்டுபிடிச்சி நீயே திருப்பி எனக்கு அதே டப்பாவாக ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என் ப்ரோக்ராம் கிட்ட சொல்லிடலாம். இப்போ நான் இந்த 50 நம்பரையும் தூக்கி தனித்தனி வேரியபிளாக க்ரியேட் பண்ணாமல் மொத்தமாக சேர்த்து ஒரே பாக்ஸாக பேக் பண்ணி என் ப்ரோக்ராமுக்கு கொடுக்க போகிறேன். இந்த பாக்ஸ் தான் எனக்கு அரே. ஸோ பேசிக்கலி நீங்கள் பிஸ்கெட் வாங்க போகிறீங்க அப்படின்னா கடைக்காரன் வந்து ஒரு பிஸ்கெட்டாக எடுத்து உங்கள் கையில் தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு இந்தாப்பா தம்பி இதுக்குள்ளே ஒரு 10 பிஸ்கெட் இருக்குது என்ஜாய் பண்ணு அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா. இந்த 10 பிஸ்கெட்டு தான் ஒரு அரே. இந்த மொத்த பிஸ்கெட் பேக்கெட்டையும் எடுத்து நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். அந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பிரித்து ஒரு பிஸ்கெட்டாக சாப்பிட போகிறோம் நம்ம. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய கோடு. ஸோ அரேஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் முக்கால்வாசி டைம் ஒரு அரே அப்படின்னு ஒரு டப்பா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டப்பாக்குள்ளே இருக்க எல்லாமே ஒரே டைப் ஆஃப் டேட்டாவாக தான் இருக்கும். இப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் இருக்குது அப்படின்னா 50 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கும் இன்டிஜராக இருந்தால் பெட்டர். ஏன்னா ப்ரோக்ராமுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 50 இருக்குது அது என்னவா வேணா இருக்கலாம் அப்படின்னா நம்மளே வந்து பாவம் நம்ம கம்ப்யூட்டரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அரே அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்ஸ். இதுதான் வந்து டெஃபினேஷன். 2 மார்க் கொஸ்டின், என்ஜாய் பண்ணுங்கள். பட் இதோட மீனிங் பேக்ரவுண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது தான். அவ்வளோதான். பேசிக்லி நம்ம ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ போயிட்டு நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உலகத்தில் இருக்கிறதோனா சூஸ் பண்ணுங்கள், அதோட பேசிக்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி புரியுது அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஏன்னா இதே விஷயத்தை தான் எல்லா வாட்டியும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி இதை விட அட்வான்ஸான கான்செப்ட்ஸ் இருக்குது நிறைய. அது இல்லவே இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபார் லூப், வைல் லூப், நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுத ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை தான் பண்ணுறோமா அப்படின்னு உங்களுக்கு கிராஸ்ப் ஆகும். ஸோ சின்டாக்ஸை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எந்த லாங்குவேஜ் படிக்கிறீங்க அப்படின்னு மேட்டர் கிடையாது. அண்ட் இந்த லாங்குவேஜுக்கு ஸ்கோப் இருக்கா, இதை நான் படிக்கலாமா வேணாமா அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு டாப் லாங்குவேஜை எடுத்து நீங்கள் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிங்க. கோடிங் அப்படின்றத கற்றுக்கோங்க. கோடு எப்படி பண்ணுறோம், ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட எப்படி பேசுகிறோம், ஒரு கம்ப்யூட்டரை எப்படி நம்ம வேலை வாங்க போகிறோம் அப்படின்றத கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா லாங்குவேஜ்ன்றது மேட்டரே கிடையாது. கம்ப்யூட்டரை நான் வேலை வாங்க போகிறேன், நீ எந்த மொழி சொல்கிறியோ அந்த மொழியில் வேலை வாங்குவேன் நான், அவ்வளோதான். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பண்ணிட்டுருந்தோம், கோடுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கும் நம்ம இன்டர்நெட்டில் பார்க்குற அப்ளிகேஷன்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்? நான் இப்போது அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்குள்ளே போய் ஏதோ ப்ராடக்ட்டை தேடுறேன், அந்த ப்ராடக்ட்லாம் லிஸ்ட் ஆகுது, அதை போய் கார்ட்டில் போடுறேன், பேமெண்ட் பண்ணுறேன், முடிஞ்சிருது, என் வீட்டுக்கு வந்துடுது, அவ்வளோதான். இந்த அமேசான் அப்படின்றது என்னது? ஒரு வெப் அப்ளிகேஷன். இதை ஒருத்தர் உட்காந்து ஒரு கும்பல் ஆஃப் டெவலப்பர்ஸ் உட்காந்து மாங்குன்னு கோட் அடித்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன்னா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்று பேக் எண்ட், இன்னொன்று டேட்டா பேஸ். ஸோ ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒன்று இருக்குது, பேக் எண்டுன்னு ஒன்று இருக்குது, டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்குது. இது 3த்தையும் சேர்த்தது தான் ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும் எனக்கு. இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, டேட்டா பேஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வீடை கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வீடு வந்து கொஞ்சம் கோணலாக இருக்குது, பட் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு கோணலாக ஒரு வீடை கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இந்த வீடை பார்க்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த வீடை பார்ப்பாங்க, இது மேலே அடிச்சிருக்க பெயிண்ட்டை பார்ப்பாங்க, இங்கே கதவுலாம் இருக்கா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கா, சூப்பர்ப்பா, இந்த ஜன்னல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனுஷன் வரான், நம்ம வீட்டை பார்க்குறான், பார்த்துட்டு அவங்க கண்ணில் என்னெல்லாம் தெரியுதோ அது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்ட்.
ஏன்னா நம்ம வீட்டோட ஃப்ரண்ட்டில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இதுதான் இருக்குது. அதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்ட். இப்போ இதே வந்து ஒரு அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணில் என்ன தெரியுது? அந்த பட்டன் தெரியுது, கலர் கலராக போட்டிருக்கிறது தெரியுது, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது எல்லா ப்ராடக்ட்ஸும் தெரியுது, அங்கே போட்டிருக்க இமேஜஸ் தெரியுது. இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்ட். அந்த ஃப்ரண்ட் எண்டை பில்டு பண்ணுறது தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே மனுஷன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டான். வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்விட்சை தட்டுறான். வேர்க்குதுப்பா, நம்ம ஃபேனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்சை தட்டுறான். இந்த ஸ்விட்சுன்றது என்னது? ஃப்ரண்ட் எண்டு. ஏன்னா அந்த ஸ்விட்ச் எனக்கு கண்ணில் தெரியுது. ஆனால் இந்த ஸ்விட்ச் போட்ட உடனே ஃபேனும் சுற்ற ஆரம்பிக்குது. இந்த ஃபேனும் வந்து எனக்கு ஃப்ரண்ட் எண்டு. ஏன்னா ஃபேனும் என் கண்ணில் தெரியுது. பட் என்ன பிரச்சனை? இந்த ஸ்விட்சு போட்டால் இந்த ஃபேன் ஓடணும் அப்படின்றது எப்படி தெரியும்? என்ன நடக்குது பின்னாடி? நம்ம எலக்ட்ரிசிட்டி எங்கே இருக்குது, எலக்ட்ரிசிட்டி எப்படி இந்த ஸ்விட்சிலேருந்து எப்படி இந்த ஃபேனுக்கு போகுது, இந்த ஸ்விட்சு போட்டால் இந்த ஃபேன் தான் ஓடணும் அப்படின்னு யார் டிசைன் பண்ணி வச்சுருக்கா? இது உள்ளே வந்த மனுஷனுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா இந்த ஸ்விட்சுக்கு பின்னாடி என்னவோ நடக்குது, இந்த ஃபேனுக்கு பின்னாடி என்னவோ நடக்குது. அது நம்ம கண்ணில் படலை, அது நம்ம கண்ணில் தெரியல. இதுதான் வந்து பேக் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பின்னாடி சைடு நடக்கக்கூடிய விஷயங்களை பேக் எண்டுன்னு சொல்கிறோம், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். இப்போ இதே ஒரு அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போய்ட்டு ஆட் டு கார்ட் அப்படின்ற பட்டனை தட்டுறீங்க, ஏதோ ஒரு டிஷர்ட்டோ பேண்ட்டோ ஏதோ ஒன்றுத்துக்கு. இப்போ இந்த ஆட் டு கார்ட் அப்படின்னு சொன்னால் டபால்னு போய் நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணி விட்டுறாங்க. எப்படி அது ஆட் ஆகுது? ஆட் டு கார்ட்டுன்னு கிளிக் பண்ணால் நம்ம எழுத்துன்னு போய் கார்ட்டில் போடுறோமா என்ன பண்ணுறோன்னு தெரில. பட் ஆட் டு கார்ட்டுன்னு கிளிக் பண்ணுன்னா என் கார்ட்டில் போய் அந்த ப்ராடக்ட் ஆட் ஆகிடுது. என்ன நடக்குது பின்னாடி? ஸோ இந்த ஆட் டு கார்ட் பட்டனை ஆட் பண்ண அப்படின்னா இது வந்து போயிட்டு தம்பி இந்த கார்ட்டுக்குள்ளே இந்த ஐட்டத்தை போட்டுற, இவன் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ சொல்லுது. அது பின்னாடி போய் எதையோ ஒன்று பண்ணுது. பட் நம்மக்கிட்ட அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து காட்டுது, பார்த்துக்க இந்த கார்ட்டில் வந்து நான் இதை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதே தான் நம்ம வீட்லேயும் நடக்குது. சுவிட்சு போட்டால் பின்னாடி போய் என்னென்னவோ நடக்குது, ஆனால் நம்மக்கிட்ட ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேன் ஓடுது. அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. இதுதான் நடக்குது. இதுதான் பேக் எண்ட். இதே மாதிரி தான் நீங்கள் குழா அப்படின்றது கண்ணில் படுது, குழாயை திறந்தால் தண்ணி வரும் அப்படின்றதும் கண்ணில் தெரியுது. பட் குழாவை திறந்தால் எங்கேருந்து தண்ணி வருது, எப்படி தண்ணி வருது, பைப்லைன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ பைப்லைனில் இருக்க ஒர்க், அதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே பேக் எண்டு, டேப்பும் வாட்டரும் ஃப்ரண்ட் எண்டு. இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் இருக்குது, டேட்டா பேஸ். இந்த எலக்ட்ரிசிட்டி வருதுன்னு சொல்கிறோம், எங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி வருது, அது எங்கே சேர்த்து வச்சுருக்கோம் அதுவும் நம்மளுக்கு தெரியாது. எங்கேயோ சேர்த்து வச்சுருந்தா தான் வரும். இப்போ டேப்பை திறந்தால் தண்ணி வருது அப்படின்னு சொல்கிறோம். தண்ணியை எங்கே சேர்த்து வச்சுருக்கோம், எந்த ரெசர்வாயர்லேருந்து நம்ம வீட்டுக்கு தண்ணி வருது, ஏதோ ஒரு இடத்துல தண்ணி இருந்தால் மட்டும் தான் வரும். இல்லை நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு டேங்க் இருக்கும், அந்த டேங்க்கில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் நம்ம வீட்டுக்கு வரும். டேங்க்கு காலியாக போச்சு, தண்ணியே இல்லை அப்படின்னா நம்ம டேப்பை திறந்தால் தண்ணி வராது. ஸோ நம்ம எந்த இடத்துல டேட்டாவை சேர்த்து வச்சுருக்கோமோ அதுதான் வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நீங்கள் கார்ட்டில் எதையுமே ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நேராக அமேசான்குள்ளே போனோடனே கார்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அது என்ன சொல்லும்? கார்ட்டில் நீ எதுவுமே ஆட் பண்ணலடா தம்பி, முதல்ல போய் எதையாவது ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிடும். கரெக்டாக? இதுதான். ஸோ டேட்டா எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாவை எனக்கு காட்டும். நான் ஆட் டு கார்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்ம எதை ஆட் டு கார்ட் பண்ணோமோ அதை கொண்டு போயிட்டு முதல்ல ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும். இவன் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கான் கார்ட்டில், அவன் கேட்கும் போது இதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் சேர்த்து வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம கார்ட்டுக்கு போனோம் அப்படின்னா எங்கே சேர்த்து வச்சுருக்கோமோ அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த சேர்த்து வச்சுக்க இடம் பேர் தான் வந்து டேட்டா பேஸ். இந்த மூணுமே சேர்ந்தது தான் ஒரு வீட்டோட அழகு. இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா கூட வீடு ஒழுங்காக இருக்காது. அதனால தான் இது மூணுமே சேர்ந்தது தான் ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன். இதில் ஃப்ரண்ட் எண்டில் எக்ஸ்போர்ட்டாக இருக்கவன் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்டில் எக்ஸ்போர்ட்டாக இருக்கவன் பேக் எண்ட் டெவலப்பர், டேட்டா பேஸில் எக்ஸ்போர்ட்டாக இருக்கவன் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இது மூணுத்துலேயும் ஓரளவுக்கு தெரிஞ்சவன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். இதை தெரிஞ்சு நீங்கள் போய் ஒரு கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பயங்கர மங்களகரமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கோட அப்சல்யூட் பேசிக்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த லாங்குவேஜுக்கு வேணால் போய் பேசிக்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுங்கள், லூப்ஸ் கிரியேட் பண்ணுங்கள், கண்டிஷனல்ஸ் வச்சு எழுதுங்க, ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுங்கள், ஒரு அரே வச்சு அதில் லூப் போட்டு அதில் ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம், ஒரு ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் எப்படி போகுது, இந்த ப்ரோக்ராம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணும் கம்ப்யூட்டர் ஒரு லைனாக போய் படித்ததுக்கப்புறம் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும் நம்புறேன். இந்த மாதிரி பயங்கரமான கான்செப்ட்ஸ் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் கிளப்புக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோட பார்ட் 2, அதாவது அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸை ஒரு லைன் கோட் கூட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்துடலாம். அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்க்கு அப்சல்யூட் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும் சின்டாக்ஸோட அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்துடலாம். கோடிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணி கோடிங்லாம் எனக்கு சுத்தமாக வராது, சத்தியமாக ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். See you in the next one.